அந்த அந்த காரியம் ஒவ்வொன்றாய் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க பாக்க. Thank you Jesus. ஸோ முன்னாடி வர விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி கூட வந்துக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த 100 நாளைக்குள்ள ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் காண பண்ண போகிறார். இந்த 100 டேஸ்ல அவர் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடைபெற போகிறது, நிறைவேற போகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. இன்று அது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்றாலும் அது நடந்தே தீரும். வாங்க வாங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. நன்றி அப்பா. நம்பர் 1, முதலாவதாக, நம்பர் 1 ஃபர்ஸ்ட், முதலாவதாக இதிலும் கொஞ்சம் தள்ளி, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீங்க இருக்கிற போஸ்டிங்கை விட அடுத்த ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் இப்ப இருக்கிறது உங்களுக்கு திருப்திகரமா இல்லாம இருக்கலாம். இப்ப இருக்கிறத நீங்க ரொம்ப தவற கூட விட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ பார்த்தது ஒரு சின்ன அற்புதம் தான் மகளே. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது, நீங்க அதை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம ரட்சிக்கப்பட்டதே ரொம்ப பெருசு, நம்ம இந்த கர்த்தரை தேடுறதே ரொம்ப பெருசு, நம்ம ஜீவனோட இருக்கிறதே ரொம்ப பெருசு. எவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது இல்லை, இது இல்லை, இதிலும் இதிலும் பெரிதானவைகளை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த சர்ச் இல்லை, இந்த கிரவுட் இல்லை, இந்த ஊழியம் இல்லை, இதை விட ஒரு பெரிய மகிமை, இதை விட பெரிய ஊழியம், இதை விட பெரிய திருச்சபை, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை வைக்கும்போது நீங்க எப்படி வரணும்னா அடுத்த லெவல்ல தான் நீங்க வரணும். அடுத்த லெவல், அடுத்த ஒரு உயர்வு. நான் இப்படி நினைக்கவே இல்லை. திடீர்னு என் வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் நினைக்கல. திடீர்னு என் வருமானம் இப்படி மாறும்னு நினைக்கல. திடீர்னு இப்படி ஒரு வீடு எனக்கு அமையும்னு நான் நினைக்கல. திடீர்னு நான் இப்படி ஒரு கார் வாங்குவேன்னு நான் நினைக்கல. திடீர்னு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்னு நான் நினைக்கல. கர்த்தரே செய்தார். இதிலும் 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 பெரிதானவைகளை, பெரிதானவைகளை சொல்லுங்க. கையை உயர்த்தி இந்த ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஏசப்பா. இதை நான் நம்புறேன் ஏசப்பா. இதை நான் நம்புறேன் ஏசப்பா. எனக்கு திருப்தி இல்லாம தான் ஏசப்பா நான் இருக்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு பெரிய திருப்தி இல்லை. நான் இந்த காரியத்தில் நிறைய பேரிடத்துல கையேந்துறது மாதிரி தான் இருக்குது. இந்த சூழ்நிலை எனக்கு போதும்னு நான் நினைக்கல. என்ன நீங்க கண்டிப்பா அடுத்த லெவல் என்னை கொண்டு போகணும். நான் அடுத்த லெவல் கண்டிப்பா போகணும். அடுத்த ஒரு உயர்வை நான் பார்க்கணும். அடுத்த ஒரு பிசினஸை நான் பார்க்கணும். என்னை தட்டி எழுப்புங்க. நீங்க என்ன அதற்கு நம்ப பண்ணுங்க. நான் இப்படியே இருந்துடக்கூடாது. நான் இப்படியே இருந்துடக்கூடாது. நான் வளரணும். நான் வளரணும். நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். நான் வளர்ந்துட்டே இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, 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 இதிலும் இதிலும் பெரிதானவைகளை, பெரிதானவைகளை. இதை தக்க வைக்கிறதுக்கே என் பிள்ளைங்க நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சாமி. இந்த ஆசீர்வாதத்தையே கர்த்தர் எனக்கு நிரந்தரமா கொடுத்துட்டாருன்னா போதுமேன்னு நினைக்கிற பிள்ளைங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. இதை தக்க வைக்கிறதுக்கே என்னால முடியலன்னு சொல்றவங்க தாப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த லெவல் வேணா, என் பிள்ளை வேணா வளரட்டும்,
அடுத்த லெவல் வேணா, இவங்க வேணா வளரட்டும், ஆனா நான் எங்க அடுத்த லெவல் போவேன், நான் எங்க அடுத்த உயர்வை பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவரே அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் நீங்க சொன்ன வார்த்தையின்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நிறைவு ஜெபத்துல நான் ஜெபிக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் பெரிதானவைகளை, இருதிலும் பெரிதானவைகளை காண்பாய், காண்பாய். அவர்கள் கண்கள் பார்க்க பார்க்க, அவங்க கண்ணு பார்க்க பார்க்க ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு, பல மடங்கு நீங்க தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ இதை சாதாரணமாக நீங்கள் எடுக்க வேண்டாம். இதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு இரவில் டைம் இருக்கும்னா கொஞ்சம் இதை ப்ரிப்ரேஷன் பண்ணி இதை நீங்கள் சுதந்திரிச்சு நீங்கள் ஜெபிங்க, சுதந்திரிச்சு ஜெபிங்க. இல்லை உங்களுடைய உயர்வு இது கிடையாது. நீங்கள் இப்படி நீங்கள் நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி, இதல்ல. கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போவீங்க, அடுத்த லெவல் போவீங்க. அடுத்த ஒரு உயர்வு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் அதுக்காக நீங்கள் ப்ரிப்ரேஷன் மட்டும் ஆனால் போதும். அதை நம்பி நீங்கள் பாட்டு காலடி எடுத்து வச்சுங்க, எல்லாம் நன்மையாக நடக்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த வாசல்களை திறக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இன்னைக்கு இரண்டாவது நம்மோட பேசின வார்த்தை என்னன்னா, தீர்க்கதரிசிகளினாலே உரைக்கப்பட்டது, எழுதப்பட்டது. இன்றைக்கு அதை என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்ணால தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறவரை நாம் கண்ணுல பார்க்கிறோம். ஐயா, இவரை குறித்து தீர்க்கதரிசனத்தில் எழுதினாங்கல்ல, புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல, மோசே எழுதியிருக்காருல்ல, மோசே எழுதியிருக்கிறவர் முன்னாடி நிற்கிறாரியா, முன்னாடி படிச்சிருக்கோம்ல நிற்கிறாரியா, எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க வெறும் வாக்கு தத்தத்தை எழுதுனதோடு அல்ல, கேட்டதோடு அல்ல, நீங்க அதை என்ன பண்ண போறீங்கன்னா, கண்ணால வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை நம்ம கண்ணால பார்க்க போறோம், கண்ணால பார்க்க போறோம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை கண்ணால பார்க்க போறோம். பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை இந்த 100 நாட்களும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தத்தை வெறும் சொல்லுகிறது மட்டும் இல்ல, கண்ணால நான் பார்க்க போறேன். ஜெபம் பண்ணலாமா? நான் பார்க்கணும். வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை என் கண்கள் காணணும். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு பேசினாரு, இன்ன டேட்ல கர்த்தர் பேசினாரு, இன்ன டேட்ல கர்த்தர் எனக்கு நிறைவேற்றினார். நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்லுவீங்க, அத உங்க கண்கள் காண போகிறது. தகப்பனே 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 தகப்பனே, இந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும். இந்த பிலிப்பு சொன்ன இந்த அனுபவம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைய என் கண்கள், இந்த என் பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி இந்த ஜெபத்துக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணி இருக்கிறானோ, ஏசப்பா என் பிள்ளைக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை என் பிள்ளை சுதந்தரிக்கணும், என் பிள்ளை அந்த வாக்கு தத்தத்தை பார்க்கணும், அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை. ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றினி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லு. உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். ஹல்லேலூயா. பிசகாதவர். தாவீதிற்கு நான்
பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. தாவீதிற்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைத்தவரே இயேசையா. அப்பா அப்பா, அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு டைம் நினைவு கூறுங்கப்பா. அந்த தீர்க்க தரிசனத்தை நினைவு கூறுங்கப்பா. எங்க பிள்ளைக்கு சொன்னதை நினைவு கூறுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. சொன்னதை செய்து முடிப்பி. விசுவாசத்தோட நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் ஐயா. ஹalleluya. கைவிட மாட்டி என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தவரே இயேசையா. ஓ சத்தமா மறவாமல் திரும்ப திரும்ப சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே நம்பர் 3, மூன்றாவது கர்த்தர் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்மோட பேசினார். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? இல்லை, நாசரேத்திலிருந்து வெறும் நன்மை இல்லை, உலகத்திற்கே என்ன நன்மை நாசரேத்திலிருந்து தான் வந்துச்சு. உன் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உங்க மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உன் குடும்பத்தின் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்படி சொன்னாங்களா? உங்க மூலமா தான், நம்ம மூலமா தான் என் குடும்பத்தையே கர்த்தர் கட்ட போறார். வாலிப தம்பி, உன் மூலமா தான் ஆண்டவர் கட்ட போறாரு. தங்கச்சி, உன் மூலமா தான் ஆண்டவர் கட்ட போறார். நீதான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய. ஏசப்பா, அவ்வளவு ஏளனமாய் பார்க்கிற ஜனங்களுக்கு முன்னாடி, கேவலமா சொல்ற ஜனங்களுக்கு முன்னாடி, இவெல்லாம் உருப்படுவானா? இவெல்லாம் நல்லா இருப்பானா? இவெல்லாம் எங்க உருப்படுவா? இவெல்லாம் வேஸ்ட், இவெல்லாம் பிரயோஜனமே இல்லாதவா. இவளுக்கு சோறு கொடுத்து வளர்த்துறது மிச்சம். என்னென்ன வார்த்தை. என் பிள்ளைகளை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க, எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, எவ்வளவு கேவலமா. இதெல்லாம் உருப்படாது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய தலையின் மேல அந்த வார்த்தை தான்ப்பா இருக்குது. அந்த வார்த்தை தான்ப்பா இருக்குது. இதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? இதுக்கெல்லாம் குழந்தை கிடைக்குமா? இவங்க வீட்டில் ஒரு சாபங்க. அவங்க வீட்டில எல்லாம் ஒண்ணுமே நடக்காதுங்க, நல்ல காரியமே நடக்காதுங்க. எத்தனை வார்த்தை. இவன் குடும்பத்துக்கே ஆகாது, அவன் குடும்பத்தில் அப்படி இப்படி. என்ன வார்த்தை? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? ராஜாவே, நான் ரொம்ப பரிதபிக்கிறேன் ஆண்டவரே. நான் இரக்கத்திற்காக கெஞ்சுறேன் ஆண்டவரே. அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய டயர்டை பார்க்கலப்பா, என் தொண்டையை நான் பார்க்கலப்பா. இந்த ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறப்பா, என் பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா. உங்களுடைய ஒரு பிரதிநிதியா நான் இந்த இடத்துல நிக்கிறேன்யா.
இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பிரதிநிதியா இருக்கிற சாமி. இயேசுவே, அவங்க சொன்ன வார்த்தையை மாத்த மாட்டீரா? இந்த குடும்பத்துல இதெல்லாம் ஒரு நன்மை வருமா? உன் பிள்ளை தலையெழுத்தாதான், உன் பொண்ணு தலையெழுத்தாத. எத்தனை வார்த்தையை கேட்டாச்சு, எத்தனை வார்த்தையை கேட்டாச்சு. இறங்குங்க சாமி, இறங்குங்க சாமி, இறங்கு. இந்த வார்த்தை உண்மைதானையா? இந்த வார்த்தை உண்மைதானையா? நாசரேத்திலிருந்து இயேசுவே வந்துட்டாரே, உலக ரட்சகரே வந்துட்டாரே, மீட்பரே வந்துட்டாரே. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து சகலவற்றையும் உருவாக்குற கர்த்தரால இப்போ இந்த சத்தம் யார் யாருடைய காதுகளில் துணிக்கப்படுகிறதோ அங்க அற்புதம் செய்கிறதுக்கு உங்களால முடியும், முடியும், முடியும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான்காவதாக, அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். அத்திமரத்தின் நிழல் அப்படின்னு சொல்றது டெம்பரவரி சொல்யூஷன். இப்போ இருக்கிறதுல கொஞ்ச நேரம் இளைப்பாறுதலுக்காக கொடுக்கப்படுறது அத்திமரத்தின் நிழல். ஆனா இப்போ கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னா, சாய்ந்து போகாத ஒரு நிழல். டெம்பரவரியிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு. மாத்திரை போடும்போது உங்களுக்கு சரியாகும், மாத்திரை இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இல்லை, அவரால் உண்டாகிற பரிபூர்ண சுகம் உங்களுக்கு கிடைப்பதாக, அவரால் உண்டாகிற பரிபூர்ணமான சுகம் உங்களுக்கு உண்டாவதாக. எந்தெந்த காரியமெல்லாம் டெம்பரவரியா உங்களுக்கு நடக்குதோ அதெல்லாம் நிரந்தரமா கர்த்தர் நடக்க வைக்க போற. எந்த நிழலும் இல்லாமல் பரலோக அப்பனுடைய நிழலில், கர்த்தருடைய நிழலில் நீங்க திருப்தியாக போறீங்க. 24 மணி நேரமும், வருஷத்தினுடைய 365 நாட்களும், ஹல்லேலூயா, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை இந்த நிழல் உங்களை விட்டு சாய்ந்து போகாது. ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தர் தர, நிரந்தரமா அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தர. தகப்பனே, இந்த நான்காவது இந்த காரியம் எங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல். இனி இந்த 100 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெம்பரவரியா என் பிள்ளைங்க ரெடி பண்ணப்பட்டுக்கலாம். ஆனா இனி இல்லை, இனி நீ குறையவ காண மாட்ட. அந்த சத்துருவை தேடியும் நீ காணாதிருப்பாய். அந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக யோவான் இந்த நாத்தான்வேல் ரொம்ப அழகா சொல்றாரு, ரபி நீர் தேவனுடைய குமாரன். அப்படின்னா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாருக்கும் ரபின்னு தெரியும், ஆனா எனக்கு மட்டும் யார தெரியும்னா கிறிஸ்துவ தெரியும். அவருடைய ஆழங்களில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. ஆழங்களில் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்குறதுக்காக நம்ம வரல, புரியுதுல்ல? ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்ல, அவரோட இருக்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரமானது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ யாரதான் அறியணும் அதிகமா? யாரதான் அதிகமா அறியணும்? கத்தரை. நீங்க இந்த 100 டேஸ்ல நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க, நீங்க எல்லாம் ஊழியக்காரிங்க, நீங்க எல்லாம் தலைவர், நீங்க எல்லாம் தலைவி. ஆமென். அப்படியே ஒரு அனுபவத்திலிருந்து இன்னொரு அனுபவத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போறார். அந்த அனுபவத்திலே தேங்கி நம்ம நின்றக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில படிப்படியா வளர்ந்து பரலோகம் வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறதற்கு. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அந்த அனுபவத்திலிருந்து அடுத்த ஒரு அனுபவம் நீங்க எங்களுக்கு வெளிப்பட போகிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 42 நாட்களும் உங்க மகிமை எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். வருகிற வாரம் 4 நாட்கள் நடக்க போகிற முழங்கால் யுத்த ஜபத்தில் உடைய மகிமை காணப்படட்டும். 50வது நாள் இந்த ஜபத்தை நாங்க முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கணும், ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கணும். இன்னும் ஏராளமான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பணும். உம்முடைய வருகை வரைக்கும் சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கணும்.
நன்றி அப்பா. இங்கே ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்காய் ஐயா உங்க கண்ணு திறந்து பாருங்க சாமி, உங்க கண்ணு திறந்து பாருங்கப்பா. நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை எழுதியிருக்காங்கப்பா. ஆன்லைன்ல கூட அந்த ஜெப குறிப்பை அனுப்புற பிள்ளைங்க அவங்களுடைய வருத்தத்தை எழுதுறாங்கப்பா. ஒரு முடிவு உண்டாகட்டும். எங்க திருச்சபையினுடைய இடத்தை நீங்க தந்ததற்காக நன்றி அப்பா. அதனுடைய மீதி கொடுக்க வேண்டிய அந்த தொகையை கொடுத்து முடிக்கிறதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு வாசலை திறந்து இந்த 100 டேஸுக்குள்ளேயே அதனுடைய கையளவு மேகத்தையாவது நாங்க பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.